நம்முடைய வாழ்க்கையில பார்க்கணும்னு நினைக்கிறோமோ அதைத்தான் பார்க்கிறோம். நிஜமாக நடக்கிற விஷயங்களை பார்ப்பதில்லை. ரெண்டு விஷயம் இருக்கு. நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு முடிவுக்கு வர்றது, ஏற்கனவே முடிவுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்களை பார்க்கறது. ஏற்கனவே ஒரு முடிவுக்கு வந்துட்டு நடக்கிற விஷயங்களை பார்க்கறது அப்படிங்கிறது பச்சை கண்ணாடி போட்டுட்டு உலகத்தை பார்க்கிற மாதிரி. பச்சை கண்ணாடி போட்டுட்டு உலகத்தை பார்த்தா உலகம் எப்படி தெரியும்? பச்சையாவே தான் தெரியும். அதே மாதிரி ஏற்கனவே நம்முடைய வாழ்க்கை துக்கம் சோகமயம்னு ஒரு முடிவுக்கு நம்ம வந்துடுறோம். நடந்த ஒரு 10-15 விஷயங்களை நம்ம மனசுல ஆழமா பதிய வச்சுக்கிறோம். ஏற்கனவே நம்ம வாழ்க்கையில நடந்த ஒரு 10-15 விஷயங்களை ஆழமா பதிய வச்சுட்டு வாழ்க்கைனாலே இப்படித்தான் ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். வாழ்க்கையினாலே துக்கமயம், வாழ்க்கையினாலே சோகமயம்ன்ற ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். அது மட்டும் இல்லாம சில பேர் தனக்குத்தானே மீண்டும் மீண்டும் சில வார்த்தைகளை சொல்லிக் கொள்வார்கள். நான் எதை தொட்டாலும் உருப்படாது, நான் என்ன சொன்னாலும் நடக்காது, நான் எங்க போனாலும் விளங்காது. நமக்கு நாமே இந்த சுய பச்சாதாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகளை நாம் உருவாக்கி கொள்கின்றோம். இது மிகப்பெரிய தவறு. விஷம் குடிப்பதற்கு சமம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. விஷம் குடித்தால் எப்படி உடல் அழிவடைகின்றதோ அதே போல் இந்த சுய பச்சாதாபத்தை ஏற்படுத்திக் கொள்ளும் வார்த்தைகள் உங்கள் மனதை அழித்துவிடும். விஷம் குடிப்பது எந்த அளவுக்கு உடலுக்கு கெடுதலோ அந்த அளவுக்கு சுய பச்சாதாபத்தை ஏற்படுத்திக் கொள்ளும் வார்த்தைகள், நான் எதை தொட்டாலும் விளங்காது, நான் என்ன செய்தாலும் சரியாக நடக்காது, நான் எந்த வியாபாரத்தில் சென்றாலும் உருப்படாது என்று நம்மை நாமே தாழ்த்திக் கொள்ளும், நம்மை நாமே அழித்துக் கொள்ளும் இந்த வார்த்தைகள் விஷம் குடிப்பதற்கு சமம். இந்த வார்த்தைகளை நீங்கள் உபயோகிக்க உபயோகிக்க ஒரு சின்ன விஷயம், உங்க வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சின்ன தடங்கள் கூட மிகப்பெரிய தோல்வியை போல உங்கள் மனதிற்கு தோன்றும். முதல்ல ஒரு 1000 ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டால் துக்கம் வர ஆரம்பிக்கும். ஆனா அந்த துக்கம் வரும்பொழுது நீங்கள் ஏற்படுத்துகின்ற எண்ண பதிவுகள், அந்த துக்கம் வரும்பொழுது ஒரு எண்ண பதிவை ஏற்படுத்தி வைப்பீங்க. நான் எதை தொட்டாலும் உருப்படாது, நான் தொட்டா இப்படித்தான் நடக்குது, நான் என்ன தொட்டாலும் ராசியே இல்லை அப்படின்னு உங்களுக்கு நீங்களே ஒரு சுய பச்சாதாபத்தை ஏற்படுத்தி வைத்துக் கொள்வீர்கள். அந்த சுய பச்சாதாபத்தை ஏற்படுத்தி வைத்துக் கொண்ட பிறகு 1000 ரூபாய் நஷ்டம் ஆக வேண்டாம், ஒரு 100 ரூபாய் நஷ்டமானாலே அதே வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் சொல்லி உங்களுடைய துக்கத்தை நீங்கள் அதிகமாக்கிக் கொள்வீர்கள். அதுக்கு பிறகு 10 ரூபாய் நஷ்டமானாலே திரும்பவும் அதே வார்த்தையை உங்களுக்கு நீங்களே சொல்லுவீங்க, ஐயோ இப்படியே நடந்துட்டு இருக்கே அப்படின்னு. அதுக்கப்புறம் நஷ்டமே ஆக வேண்டாம், இயற்கையாவே மந்தமா இருக்கும். கவலை என்பது, சோகம் என்பது ஒரு மனப்பழக்கம். நமக்குள் இருக்கும் தெளிவு, நமக்குள் இருக்கும் ஞானம் நமக்கு புரியாத வரை எந்த துக்கத்தில் ஆழ்ந்தாலும் அந்த துக்கத்திலிருந்து மீண்டும் நம்மால் எழுந்து வருகின்ற அந்த சுயமான தற்காப்பு சக்தி நமக்குள் இருக்கிறது என்று நாம் உணர்ந்து கொள்ளும் வரை நம்முடைய மனம் சோகமயமாகத்தான் இருக்கும். நல்லா நாம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், உடல் ரோகமயம். எது வரைக்கும் நமக்குள்ள நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறது அப்படின்னு நமக்கு தெரியாத வரைக்கும், அந்த சக்தி இனிமையாக இயங்குவதற்கு நாம் ஒத்துழைக்காத வரை உடல் ரோகமயம். ஏதாவது ஒரு வியாதி இருந்துட்டே இருக்கும். நமக்குள்ள ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி எப்போதும் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு நமக்குள்ள இருக்கிற அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை முழுமையாக இயக்குவதற்கான ஒத்துழைப்பான தியானத்தை செய்ய ஆரம்பித்தோமானால் இயற்கையிலேயே உடல் ஆனந்தமயமாக மாறிவிடும். அதேபோல் நம்முடைய மனம் எத்தனை முறை துக்கத்தில் ஆழ்ந்தாலும் நம்மை நாமே நம்மால் எழுப்பிக் கொள்ள முடியும், நம்மை நாமே நம்மால் ஸ்திரமாக்கிக் கொள்ள முடியும் என்கின்ற நம்பிக்கை நமக்கு வந்துவிட்டால் மனதிற்குள் சோகமயமாக இருக்க மாட்டோம். உண்மையிலேயே நம்ம உடம்புல எப்படி நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கோ அதே மாதிரி மனதிற்கு துக்க எதிர்ப்பு சக்தின்னு ஒண்ணு இருக்கு. துக்க எதிர்ப்பு சக்தின்னு ஒண்ணு இருக்கு. அதனாலதான் மீண்டும் மீண்டும் இத்தனை துக்கம் வந்தாலும் நாம் உயிருடன் இருக்கின்றோம். மனதுக்கு மட்டும் துக்க எதிர்ப்பு சக்தி இல்லாம இருந்தா எப்பொழுதோ நாம் எல்லாம் மனமுடைந்து அல்லது வாழ்க்கையிலிருந்து துக்கமயமாகி டிப்ரெஷன்ல விழுந்திருப்போம், மன உளைச்சல விழுந்திருப்போம். நம்முடைய ஒவ்வொருவருடைய மனத்துக்குமே துக்க எதிர்ப்பு சக்தி என்பது இயற்கையிலேயே இருக்கின்றது, சுபாவத்திலேயே இருக்கின்றது. ஆனா நாம தான் அதை நம்புறதும் இல்லை, அந்த சக்தியை வேகமாக்குறதுக்கான வழியை தேடுறதும் இல்லை. உடலில் இருக்கின்ற நோய் எதிர்ப்பு சக்தியை உயிர்ப்பிப்பதற்கு, அதை இயக்குவதற்கு தியானம் ஒரு அடிப்படையான தேவை.
மனதில் இருக்கின்ற துக்க எதிர்ப்பு சக்தியை இயக்குவதற்கு, அதை வேகமாக்குவதற்கு, அதை உத்வேகப்படுத்துவதற்கு ஞான கருத்துக்களை கேட்பதும் படிப்பதும் ஒரு அற்புதமான முறை. மீண்டும் மீண்டும் தன்னம்பிக்கை அளிக்கக்கூடிய, நம்முடைய வாழ்க்கையை பற்றி நமக்கு விளக்கக்கூடிய, நம்முடைய வாழ்க்கையை வாழும் முறையை பற்றி நமக்கு சொல்லக்கூடிய கருத்துக்களை கேட்பதும் கருத்துக்களை படிப்பதும், இது போன்ற தியான சத்சங்க நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதும் நம்முடைய மனதிலே துக்க எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கும் முறையாகும். நம்முடைய மனதுக்குள்ள இயற்கையிலேயே இருக்கின்ற துக்க எதிர்ப்பு சக்தியை தூண்டி விடுவது. கீதை மிக அழகாக சொல்கிறது, உத்தரேத் ஆத்மனாத்மானம் ஆத்மானம் அவசாதயேத். நம்மை நாமே மீண்டும் மீண்டும் எழுப்பிக் கொள்ள வேண்டும். நம்மை நாமே துக்கத்திலிருந்து எழுப்பிக் கொள்வதுதான் நமக்கு நாம் செய்து கொள்ளும் மிகப்பெரிய உதவி. விழறது தப்பு இல்லை, விழுந்தே கிடக்கிறது தான் தப்பு. வாழ்க்கையினாலே எல்லாருமே விழுவோம், விழாதவர்கள் யாரும் கிடையாது. விழலினா நடக்கவே கத்துக்க முடியாது. விழாமல் ஒரு குழந்தை நடக்க கற்றுக்கொண்டிருக்கிறதுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. விழுந்தால் மட்டும்தான் நடக்க கற்றுக்கொள்வோம். 10 முறை தடிக்கு விழாத ஒரு குழந்தை நடக்க பழகவே முடியாது. அதே மாதிரி விழுவதில் தவறில்லை, வாழ்க்கையில் விழுவது சகஜம். ஆனா விழுந்தே கிடப்பதுதான் தவறு. விழுந்தே கிடப்பதுதான் தவறு. அந்த விழுந்தே கிடக்காமல் மீண்டும் மீண்டும் ஊன்றுகோல் வைத்து எழுந்து கொள்வது போலே நம்முடைய மனம் கீழ்நிலைக்கு, துக்க நிலைக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். இதுதான் காரணத்தை பற்றி கவலைப்படாதீர்கள். காரணத்தினால் மனத்தில் துக்கம் வருவதில்லை. மனதில் துக்கம் வருவது அப்படிங்கிறது ஒரு மனப்பழக்கம். வெளிக்காரணத்தினால தான் துக்கம் வருதுன்னு நினைக்காதீங்க. நமக்கு உள்ள இருக்கிற மன நிலையினால் தான் துக்கம் வருது. எப்பேற்பட்ட வெளிக்காரணம் இருந்தாலும் மனதை மேல்நிலையில் வைத்திருப்பது சாத்தியம். எப்பேற்பட்ட மாட மாளிகையில் எல்லா விதமான சுகத்தோடையும் இருந்தாலும் மன உளைச்சலுக்குள்ள இருக்கிறதும் சாத்தியம். அதாவது உலகத்துல எல்லா விதமான சுகத்தோடையும் பெரிய மாட மாளிகை கூட கோபுரத்துல இருந்தும் கூட துக்கத்தில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அப்படி இல்லாமல் சாதாரண எளிமையான வாழ்க்கையிலேயே ஆனந்தமயமாக இருப்பவர்களும் இருக்கிறார்கள். துக்கமோ ஆனந்தமோ வெளியில் இருக்கும் சூழ்நிலையை பொறுத்தது அல்ல, உள்ளுக்குள் இருக்கும் மனநிலையை பொறுத்தது. சூழ்நிலையை பொறுத்தது அல்ல, மனநிலையை பொறுத்தது. அப்படிங்கிறது தான் நம்ம அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இந்த ஞான கருத்துக்களை மீண்டும் மீண்டும் நம்முடைய வாழ்க்கையை மேலெடுத்து வரும் இந்த ஞான கருத்துக்களை உத்வேகத்தோடும் தன்னம்பிக்கையோடும் உற்சாகத்தோடும் நமக்குள் ஏற்றுக்கொள்வோமானால், நமக்குள் நாம் வளர்த்துக் கொள்வோமானால், துக்க எதிர்ப்பு சக்தி நம்முடைய மனதிற்கு அதிகமாகும். நோய் எதிர்ப்பு சக்தியைப் போல துக்க எதிர்ப்பு சக்தி ஒரு மனிதனுக்கு அடிப்படையான அவசியம்.